ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிரபல சீரியல் நடிகை ஃபரினா அசத் ஜனநாயகன் படம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாகவே தன்னோட எதிர்ப்பை ஜனநாயகன் படத்து மேலே தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளை ஜூலை 23 முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்காக ஏஜே சினிமா தியேட்டரில் போகிறதுக்காக ஃபரினா அசத் நடிகையை பார்த்தீங்கன்னா அவங்க தியேட்டருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஃபார்மலாக அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதற்கான காரணத்தையும் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில் மாணவர்கள் நீட் தேர்வுக்காக அகைன்ஸ்டாக அங்கே போராடிட்டு இருக்காங்க. அங்கே போலீஸ்கிட்ட தடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கேன். ஸோ அதனால் திரைப்படத்தை இப்போதைக்கு நான் பார்க்குற மாதிரி இல்லை. நான் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் விட இந்த படத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷனில் நடிகை ஃபரினா அசத்துடைய முடிவை பல பேர் வரவேற்றாலுமே நிறைய பேர் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளாக நீங்கள் சீரியல்லையும் விளம்பரங்களையும் நடிக்காமல் இருக்கீங்களா? ஆனால் இத்தனை நாள் விட்டுட்டு இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நீங்கள் ஜனநாயகன் படம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ தியேட்டர் சைடில் இருந்தும் சில ரசிகர்கள் சைடில் இருந்தும் கடும் எதிர்ப்பு வந்த காரணத்தினால அவங்க இந்த போஸ்டரை இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க.